பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 9வது வார நாமினேஷன் ப்ராசஸில் மொத்தம் 11 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. இந்த 11 பேர்ல இருந்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க? மேக்சிமம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. காரணம் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷனை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒயில்ட் கார்டில் ஒரு போட்டியாளரை உள்ளார அனுப்பி இருக்கிறாங்க. அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எலிமினேஷன் தான் இருக்க போகுது. அதனால் ஓட்டிங் ரொம்பவுமே முக்கியம். ஸோ இந்த வாரம் ஓட்டிங்கில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாவே தெரியும். அன்அஃபீஷியல் ஓட்டிங்கில் கானா வினோத் மீண்டும் நாமினேஷனில் வந்திருக்கிறாப்புல 3 வாரத்துக்கு அப்புறம். ஸோ அவர் தாங்க டாப்பில் இருக்கிறாப்புல. ஸோ அன்அஃபீஷியல் ஓட்டில் அவரோட வாக்கு சதவீதம் 24.67. இரண்டாவது இடத்துல விஜே பார்வதியோட ஓட்டு சதவீதம் 18.08. மூணாவது இடத்துல திவ்யா கணேஷ் அவங்களோட ஓட்டு சதவீதம் 10.68. நான்காவது இடத்துல கம்ருதீன் 8.95 வாக்கு சதவீதத்தோட நான்காவது இடத்துலையும். ஐந்தாவது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் போன வாரம் முதல் இடத்துல இருந்தாப்புல. பார்வதி திவ்யாலாம் இவங்களுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஐந்தாவது இடத்துல இருக்கிறாப்புல 8.25 வாக்கு சதவீதத்தோட. ஆறாவது இடத்துல சாண்ட்ரா 5.98 வாக்கு சதவீதத்தோட ஆறாவது இடத்துலையும். ஏழாவது இடத்துல கணித்திரு 5.57 வாக்கு சதவீதத்தோட ஏழாவது இடத்துலையும். எட்டாவது இடத்துல பிரஜன் 5.41 வாக்கு சதவீதத்தோடையும். 9வது இடத்துல எஃப்ஜே 4.48 வாக்கு சதவீதத்தோடையும். 10வது இடத்துல சுபிக்ஷா 4.36 வாக்கு சதவீதத்தோடையும். கடைசி இடத்துல அமித் இருக்கிறாப்புல. போன வாரம் 5வது இடத்துல இருந்தாப்புல. ஆனால் இப்போ கடைசி இடமான 11வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த அன்அஃபீஷியல் ஓட்டிங்கை வந்து வாரம் நம்மளால் கணிக்கவே முடியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ முற்றிலுமே ஃபேக் ஓட்டிங் மாதிரியே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வார இறுதியில் என்ன நடக்குதுன்னு.